மக்களே, இப்போ நாங்க எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நாங்க வந்து கரூர் போற வழியில அது என்ன ஊருடா? பெரிய திருமங்கலம்ன்ற ஒரு கிராமத்துல இருக்கோம். இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா செம்ம அழகா எழுதினவன் நம்ம அந்த பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர் இது மாதிரி ஊர்ல சுத்திட்டு இந்த மாதிரி கிராமத்துல வந்து பார்க்கும்போது அந்த பழைய விண்டேஜ் வீடெல்லாம் இன்னுமே அப்படியே இருக்கு. இந்த ஊரே பாக்குறதுக்கு வந்து அந்த பல் யாரு இந்த டைரக்டர் சசிகுமார் அவங்களோட படத்தெல்லாம் பார்ப்போம் தெரியுமா? லொகேஷனு அந்த லொகேஷன்லாம் இங்க வந்து லைவா பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. வீடுலாம் சூப்பரா இருக்கு. எல்லா வீட்டுங்கள்லயும் இன்னும் சுண்ணாம்பு யூஸ் பண்றாங்க. தர எத்தையும் விட மாட்டாங்க, எல்லா இடத்துலயும் பெயிண்ட் அடிச்சிடுறாங்க. பாத்தீங்களா எவ்வளோ கிளீனா இருக்குன்ட்டு. இந்த ஊர் பார்த்ததும் எங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வருது. இன்னுமே பாத்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் 50 இருக்கு. நம்ம ஊர்ல சர்வீஸ்க்கு ஆள் இருக்காங்களா தெரியல. ஆனா இங்க இன்னும் இந்த டிவிஎஸ் 50 வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. தபால் ஆபீஸ் இருக்கு, தபால் பெட்டி இருக்கு. அதை பார்க்கும் போதெல்லாம் எக்ஸைட் ஆகிறோம். அப்போ அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிட்டோம் நம்ம. நல்லா இருக்கு. சின்ன வயசுல எங்க அப்பா வந்து கூட்டு போவாரு. காலை அப்பெல்லாம் வந்து வெளியில நான் சின்ன குழந்தை அப்பெல்லாம் எங்க அம்மா உட்காந்துருவாங்க. எங்க அப்பா நானு எங்க அண்ணன் தம்பி எல்லாம் வீட்டுல விட்டுருவாங்க. எங்க அண்ணன் எல்லாம் என்னதான் கூட்டு போவாங்க போனலாம் மாதிரி அப்படியே எனக்கு அந்த ஞாபகம் வருது. எனக்கு அப்படியே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. நாங்க அடுத்து வந்து நான் ஒரு குழந்தையா மாற போறேன். சூரியன் ஒரு அப்பாவா மாறி இங்க உட்காந்து ஒரு போட்டோ எடுத்து போறோம் காட்டுறாங்க. ஷூட்டுக்காக இந்த ஊருக்கு வந்தோம். இன்னும் ஒரு ஷாட் கூட எடுக்கல. ஷூட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா எதுவுமே தெரியல. இந்த மாதிரி வில்லேஜ்ல வந்து உட்காந்து காத்து வாங்கணும்னு எழுதி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க தெரியுதா உங்களுக்கு அந்த ஆடு புலியாட்டம்? இவங்க வந்து அந்த சிமெண்ட்லயே வரைஞ்சி வச்சிருக்காங்க. இது வந்து நான் வந்து சின்ன வயசுல வந்தேன். சின்ன வயசுல வந்து ஆடு மேய்க்கும் போது வயசானவங்க கூட உட்காந்து விளையாடுவேன் இதெல்லாம். அப்போ வந்து நான் வந்து ஒரு 8வது 7வது படிப்பேன். அந்த டைமில் வந்து தாயம்பாசு அந்த புளியாங்கொட்டையை தேய்ச்சி விளையாடுவாங்க. அது அந்த சங்கு மாதிரி குட்டி குட்டியா அந்த சிப்பின்னுவாங்க. அதெல்லாம் போட்டு வயசானவங்களா இருப்பாங்க, ஆயா தாத்தா பாட்டி, அவங்க கூட விளையாடுன்னு அவங்க வெத்தலை வாக்கு போட்டு துப்பிட்டு திரும்புவாங்க. நான் காய் நோத்தி வச்சிருவேன். அந்த மாதிரி சிலுமஸ் எல்லாம் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது புது உணர்ச்சி அந்த தூண்டுங்கள. பழைய நான் தூண்டுமா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சின்ன வயசுல நீங்க வளர்ந்து வந்த ஃபீல் வந்து கிராமத்துல இருந்து நீங்க இப்போ வேற மாதிரி வளர்ந்துருக்கீங்கன்னா, நீங்க அந்த கிராமத்து ஃபீல் நீங்க புதுசா நீங்க உள்ள ஒரு ஊருக்குள்ள போனீங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு கொடுங்கல்ல. அந்த ஃபீல் தான் இப்போ எனக்கு இருக்கு. என்னன்னாக்கா இந்த ஊர்ல வந்து சவுண்ட் பொல்யூஷன்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. நம்ம ஊர்லாம் ஏதாவது ஒரு சத்தமாவே இருக்கும்ல சுத்தி எல்லா இடமும். இங்க வந்துட்டு செம்ம அமைதியா இருக்கு. நம்மளுக்கு கேட்கறது ஃபுல்லா அந்த கிளிங்களோட சத்தம், காக்கா சத்தம் இப்போ உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நடக்கிற சத்தம் கேட்குது. சின்ன சின்ன சத்தம்லாம் கேட்குது நம்ம பண்றது. ஸோ அந்த அளவுக்கு அமைதியா இருக்கு. எனக்கு வந்து இதை சொல்லும் போது எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வருது. எனக்கு ஸ்கூல்ல வந்து கிளாஸ் நடந்துனே இருக்கும்போது குசு வந்தா சைலண்டா இருக்கும்போது கம்முன்னு இருப்போம்ல, அதுதான் எனக்கு இங்க கும்பலா சைலண்டா இருக்கு. அந்த அது விட்டா கூட எல்லாரும் திரும்பி பார்த்துருவாங்க போல. இந்த மாதிரி தான் இருக்கு. வந்து கார்ல வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்மளுக்கு எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது. அதுவும் டிராவல் டைம்ல வந்து வரும். எங்க நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரியாது. ஸோ கார்ல இது இருந்ததுனால வாங்கி வச்சதுனால இப்போ இதுதான் எங்களுக்கு சாப்பாடு. இது இப்படி பார்த்து தெரியுதா உங்களுக்கு? கட்டமா தெரியுதா? இப்படிதான் எங்களுக்கு காட்டாங்க. அதை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள எம்டிஆர். இது வந்து தேங்காய் பருப்பி. நான் வந்து சாப்பிட்டு எப்படி சொல்றேன், உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி. சூப்பராக அண்ணன் வந்து சாப்பிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணன் இங்க இருந்து பார்க்கும்போது பாய் விட்டு மாரி பையன் மாதிரி கேட்டு பாருங்களேன். மதியம் லஞ்சு அந்த 2 தேங்காய் பருப்பிக்கு அப்புறம் லஞ்சு போட்டுன்னு வந்திருக்காங்க. வந்துருச்சு. நான் வந்து மினி மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இவனுக்கு வந்து ஃபுல் மீல்ஸ். இவனுக்கு கண்டிப்பாக வந்து மினி மீல்ஸ் பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியும். வந்துட்டு ஃபுல் மீல்ஸ் சொல்லியிருக்கு. வந்துட்டு அப்புறம் பார்ப்போம். நானே டைலாக்லாம் பார்த்தேன். சரி, ஓகே. அதனால நான் வேணாம் தான் சொல்றேன். ஆக்சுவலாக திண்டுக்கல் பக்கம் இந்த சைடு வந்தாலே வந்து சாப்பாட்டுக்கு வந்து எந்த குறையும் இருக்காது. எல்லாத்துக்குமே சாப்பாடு நல்லா இருக்கும். இது வரைக்கும் இங்கே வந்து சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்கிற மாதிரி எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. இங்கே வந்து வெஜ்ஜும் சரி நான்வெஜ்ஜும் சரி செம்மையாக இருக்கும். எனக்கு வந்துட்டு என் லெவலுக்கு மினிமம்ஸ் கரெக்டாக இருந்தது. ஒரு ஆள் வந்துட்டு நார்மலாக சாப்பிட்றாங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்ன மாதிரி ஆளுக்கு கரெக்டாக இருக்கும்.
இவனுக்கு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டேன், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா எல்லாத்துலயுமே சால்ட் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு சாப்பிட்டேன். சத்தி இது வரைக்கும் நிக்குது எனக்கு. இந்த நெஞ்சு இருக்கு, நெஞ்சு வரைக்கும் சீரியஸாவே ஃபுல் சாப்பாடு. அடுத்து நாங்க போயிட்டு ஒர்க் பண்ணும்போது நான் சொக்குமா இல்ல வேலை செய்யணும்னு தெரியல. அது வேலையே இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். காலையில இருந்து சும்மா தான் இருந்தோம். ஆனா இதுக்கு நாங்க எத்தனை மணிக்கு ஏஞ்சோம்னா, காலையில 4:30 மணிக்கு ஏஞ்சி குளிச்சு கிளம்பிட்டு மறுபடியும் தூக்கத்தை போட்டு அங்கேருந்து 7 மணிக்கு கிளம்பி அந்த லொக்கேஷன் போயிட்டு அங்க எல்லாத்தையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்பதான் வந்து ஷூட்டே நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். எட்டி பாக்குற மாதிரி இது இல்ல காட்டுக்குள்ள செய்யறவங்க எட்டி பாக்குற மாதிரி இது. காட்டுக்குள்ள சரியா இல்ல புரியல. என்ன நடந்துச்சு நீங்க சொல்லுங்க. ஷூட் போனோம், ஷூட் முடிச்சுட்டு ஷூட் இடத்துல கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு வீடியோ எடுக்கிற சுச்சுவேஷன் நாங்களும் இல்ல, அதனால எடுக்க முடியல, எல்லாம் காட்டிட்டு போனாங்க. சரி ஓகே. அதாவது என்ன விஷயம்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தூக்கத்துல இருந்தப்போ எனக்கு தோணுன விஷயம், விளாக் பண்றது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானே யோசிச்சு பார்த்தேன். அந்த அவதார் படத்தை பார்த்தீங்கன்னா தினமும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது போவோம்ல, போயிட்டு வந்துட்டு தினமும் என்ன நடந்துச்சு அதை வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சொல்லுவோம். அதே மாதிரிதான் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். போயிட்டு என்ன நடக்குதோ அந்த இடத்துல என்ன அதெல்லாம் நாங்க காமிக்கிறது கிடையாது. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து அங்க வந்து இங்க போனோம், இது பண்ணோம், இது சாப்பிட்டோம், இங்க இருந்தோம், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதை சீக்கிரமா மாத்திக்க ட்ரை பண்றோம். அவ்வளவுதான். இந்த காதலை வாங்கி இந்த காதலை இதையும் தாங்கிட்டு பாக்குறவங்களுக்கு நன்றி. போ நல்ல கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்றோம். வாயில ஏதாவது வச்சிருக்கியா? சொல்லு. உன் முருகரை பார்க்கணும் ஆசை இருக்கா இல்லையா? நான் கிளம்பி வரணும். நீ என்ன பண்ற, ஸ்ட்ரைட்டா பஸ் ஸ்டாண்ட் போயிரு. பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு 9:30 மணிக்கு பஸ் டைமிங் மட்டும் பாத்துக்கோ. நான் ஆப்ல டைம் பார்த்து சொல்றேன். டைமிங் பார்த்துட்டு நேரா போயிட்டு நேரா புக் பண்ணிரு. இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும். அதான் லாஸ்ட் டைம்ல போய் புக் பண்ண வச்சுக்கேன், ஸ்லீப்பர் கூட கம்மியா கிடைக்கும். சரி நான் போய் கேக்குறேன். நீ ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அப்படியே எங்க அப்பா கிட்ட கால் பண்ணி சொல்றேன். வரும்போது எனக்கு ஒரு ஜாக்கெட் மட்டும் எடுத்துட்டு வந்துரு. ஜாக்கெட்னா நீ உடனே அந்த ஜாக்கெட் சொல்லாத என்ன? சரி சரி. அவ்வளவுதான். காசு எத்தனை உங்க ஒய்ஃப் ஆனா கூட்டு வரதா வா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. ஃபேமிலி ட்ரிப்பா வாங்க. நான் சந்தோஷமா இருக்க உனக்கு முடியல. ஏன்னா சந்தோஷமா இருக்கிறது தானே கல்யாணம் பண்ணீங்க. இதுல எங்களை வேற கல்யாணம் பண்ண வேற சொல்றீங்க. ஆறு என்ன பாக்க கல 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 கலன்னு இருக்கும். சொல்லுவானே என்ன சொல்லுவோம், போகும்போது பிபி கேக்கும், இந்த சைடுல வரும்போது பலூனு கேக்கும். என்னோட சரி ஓகே. வீட்டுல வந்துட்டு லீவ் லெட்டர் கொடுத்துட்டு 2 நாளைக்கு முருகரை போய் பார்த்துட்டு வந்துடும் சொல்லிட்டு கிளம்பி வந்துரு. ஓகே ஒன்னே முதல் வேலை பண்ணலாம். சரி ஓகே. இந்த பிளான் வந்து திடீர்னு என் மண்டக்குள்ள என்ன முடிச்சிட்டு இருக்கப்போ ஒரு பிளான் வந்துச்சு. சரி நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது. நான் சொன்னாலும் உண்மை நிஜமா. கோயிலுக்கு போலாம். இவன் திடீர்னு பழனி பத்தி பேசினா ஓகே ஏன் பழனி போக கூடாது, இங்க இருந்து 65 கிலோமீட்டரும் 70 கிலோமீட்டருக்குள்ளதா. ஸோ வந்துட்டு பழனிக்கு போயிட்டு, நானும் பழனிக்கு போய் பல வருஷம் ஆகுது. நான் சபரிமலைக்கு போகும்போது கடைசியா போனது இதெல்லாம் போல. ஸோ அங்க போயிட்டு சாமி கும்பிட்டு அதே மாதிரி ஒரு 4 பேரை சூஸ் பண்றோம். நீ நைட்டு பேப்பர்ல எழுதி சீட்டை எடுத்துட்டு போய் குளிக்க போடுறோம். அந்த ஊருக்கு போறோம். போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு பழனி போய் சீட் எது குளிக்க போறோம்? எதுக்காக? சாமி சூஸ் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு ஏதாவது ஊரு. ஊரா பொண்ணா? ஊருடா. பொண்ணு ஆல்ரெடி பட்டதெல்லாம் எதுக்கு அங்க போய் நம்ம குளிக்க போட்டு தேவையில்லாம சந்தோஷமா இருக்கிறது டிராவல்ல மட்டும்தான் மக்களே. ஸோ வந்துட்டு நம்ம போய் குளிக்க போடுறோம், டிராவல் பண்றோம், வீட்டுக்கு போறோம். பிரசன்னா வந்து காலைல மீட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? பாய் பாய்.